நம்ம சபையை கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இன்ஜினியர்லாம் போன வாரம் வந்து பார்த்தாங்க, எங்கெங்கே பில்லர்ஸ் வரணும், அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 7ஆம் தேதி திங்கட்கிழமை சபை கட்டுமான காரியத்தை மீண்டும் துவங்க கர்த்தர் கிருபை செய்வார். அதை ஆரம்பிக்கிறோம். அந்த 7ஆம் தேதி அன்றைக்கு ஒரு 8 மணி காலையில் சேர்ந்து ஜெபம் பண்ணி சில ஊழியக்காரர்களையும் நான் கூப்பிட்டுருக்கிறேன். விசுவாசிகள், நம்ம சபை விசுவாசிகளும் சேர்ந்து வந்து நாம் ஜெபிப்போம். ஜெபித்து இந்த கட்டிட வேலையை நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மொத்தமாக பணத்தை வச்சு நம்ம ஆரம்பிக்கல, வர வர தான் நம்ம கட்டுறோம். ஆமென். விசுவாசத்தில் தான் நம்ம கட்டுறோம். சரியா? லோன் அப்ளை பண்ணல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நீங்கள் கொடுத்த காணிக்கை தான். அதை வைத்து இந்த கட்டிடத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 20 lakhs நமக்கு தேவைப்படுகிறது. என்னுடைய கரத்தில் ஒரு 7 லட்சம் இருக்கும். அது பேங்க்கில் போட்டு வச்சுருக்குறோம். அதை வைத்து தான் நம்ம ஆரம்பிக்கின்றோம். ஏன்னா இந்த வருடம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். கர்த்தர் வெயிட் இன்னும் எனக்குள்ளே லீடிங் வரல, ஆனால் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் என்னோடு பேசினார் இந்த வருடத்தில் என்று சொல்லி. அது நிச்சயம். சிலர் வந்து, ஐயா மழை காலமாக இருக்குது அப்படின்னாங்க. 2-3 பேர் சொன்னாங்க. என் காதில் கர்த்தர் பேசினார். எலியேசர் பெண் பார்க்க போகும் பொழுது அங்கே ரெபேக்காளுடைய வீட்டார் எலியேசரை பார்த்து சொல்கிறார்கள், பெண் 10 நாளாகிலும் இங்கே தங்கியிருந்து போகலாமே. அதற்கு எலியேசர் சொல்கிறாரு, தேவன் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் ஏன் என்னை தடை செய்கிறீர்கள்? அதுபோல தேவன் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். மழை தடை செய்யாது, மனிதர்கள் தடை செய்ய முடியாது. இது கர்த்தரா ஆரம்பித்த காரியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால தைரியமாக இறங்குறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் இந்த நாட்களிலே பாஸ்டரம்மா சொன்னாங்க, 21 days ஃபாஸ்டிங்கில் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. சொன்ன ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணி இங்கே இதுதான் இந்த நாளில் இன்னைக்கு கடைசி ஆராதனை. ஆண்டுடைய கிருபையில் போன வாரம் தான் நமக்கு இடம் கிடச்சிது. இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த புது பில்டிங்கை அவர் ஓடி வந்து சொன்னார், இங்கே இடத்துல பாஸ்டர் என் வீட்டில் நீங்கள் நடத்துங்க, வந்து நான் அந்த ஷாப்பை திறந்து கொடுக்குறேன், இடம் பெருசாக இருக்குது, அந்த 2 கடையும் சேர்ந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் ஆராதனை பண்ணுங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஓபேத்தேதுமுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்தபொழுது அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுபோல் என்ன ஆசீர்வதிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக, எங்கள் இடம் உங்கள் திங்ஸ் எல்லாம் கூட வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்குது, நான் கேட்டு சாவி கொடுக்குறேன், அதில் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஒன்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எங்கே ஆராதனை பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இங்கே ஜெபிக்கும்போது தோ பக்கத்தில்னார் ஆண்டவர். அதே போய் அவரை போய் பார்த்தோம். மறுநாளே ஓடி வந்து சொல்லிட்டாரு, ஆராதனை பண்ணாங்க. அவரே ஓடி வந்து சொன்னார். இது தேவனுடைய நடத்துதல். அப்படி ஒவ்வொரு காரியமும் கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு 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 மேஸ்திரி கூட ஜெபம் பண்ணேன்.
ஆண்டவரே உமக்கு சித்தமா யார் வரணும்? கத்தர் ஒப்பு கொடுத்தேன். இவர் இல்லை, வேறு விதமாக நடக்கும்ட்டார் ஆண்டவர். அதே போல் தான் நடந்தது. அந்த இன்ஜினியரே ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவரே கம்பி வேலை ஜாஸ்தி, காங்க்ரீட் போடுறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிற இந்த வேலை அதிகமாக கம்பி தான் அதிகமாக தேவைப்படுது. அதை கம்பி வேலை ஜாஸ்தி, அதுக்கு நல்ல ஆட்களை நான் சூஸ் பண்ணி நான் அனுப்புகிறேன் சொல்லி இப்போ திருவிக்கா நகர்லேருந்து அதற்குண்டான ஆட்கள் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஸோ இந்த 7ஆம் தேதி 7ன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. பூரணமாக கர்த்தர் அதை செய்ய பண்ணுறார். 7 அது ஆண்டவருடைய நம்பராக இருக்குது. எல்லாமே 7 சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அதுபோல் 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. ஆக பெண்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்கள் எங்களோடு சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். கண்டிப்பாக இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இந்த போர்டெல்லாம் கழட்டணும். காந்தி ஜெயந்தி 2ஆம் தேதி ஹாலிடே. இது சகோதரில் கூப்பிட்டு பேசணும். ரமேஷ் பிரதர் வந்திருந்தாங்க. அதுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அரை மணி நேரம் காத்திருந்தாங்க. நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், அங்கே காத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நைட்டு 10 மணிக்கு பேசி முடித்தோம். ஸோ என்னென்ன செய்யணும், எந்தெந்த திங்ஸ் எங்கே போகணும், எங்கெங்கே வைக்கணும், இதெல்லாம். ஸோ அதனால் சகோதரர்களை உற்சாகப்படுத்துகிற வந்து இந்த லைட் இதெல்லாம் கட்டி அந்த இடத்துல ஃபேன் இல்லைன்னா ஃபேன் போட்டுக்கலாம். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரும். சபை இப்படி தான் கட்ட போகிறோம். ஒருத்தர் தான் சொல்கிறாங்க, சபை இப்படி தான். இது புல்பீட்டு, இது காங்கிரிகேஷன். தலைமை சபை பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு புல்பீட் இருக்கும், வெஸ்ட் சைடில் ஜனங்கள்லாம் உட்காந்துட்டு அதே ஸ்டைல், அதே மாடல் தான் இந்த பக்கம். ஸோ அதனால் இந்த ஓனர் இந்த பூமிக்கு, அந்த பூமிக்கு அதோடைய ஓனர் அவர் இல்லை, கர்த்தர். இஸ் த ஓனர். ஸோ அவர் டெம்பரரியாக வச்சுக்கிறார் கர்த்தர் அவரை. அதனால் நம்ம கேட்டால் கொடுத்துடுவார் கர்த்தர். ஆமென். இது சபைக்காக கேட்குறோம், அல்லேலூயா. ஊழியத்துக்காக கேட்குறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்கு மகிமை. ஒரு கரம் உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஒரு சின்ன இதுக்காக ஒரு ஜெபிக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டார்ட் பண்ணுற காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்கள் யாராவது இருக்கீங்களா ஜெபம் பண்ணுறதுக்கு? Pastor Caleb, என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. இப்போ ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு, பிறகு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். ரெடியாக இருந்துங்க. சுருக்கமாக ஜெபம் பண்ணும்போது டைம் மைக் கொடுங்க. இந்த வசனத்தினுடைய முதல் பாகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாரும் சொல்லுவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். நாவின் அறிக்கையினால தான் நடக்கும் எல்லாம். அல்ல சொல்லுவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செய்வார், அவர் உங்களுக்கு செய்வார். இந்த வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார்.
வேதம் சொல்லுகிறது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். நம்முடைய தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஐ நோ தட் யூ கேன் டூ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சபைக்கு செய்வார், கர்த்தர் கட்டுவார். உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார். எது உங்கள் வாழ்க்கையில் பெருசாக இருக்கிறதோ அது அவர்களுக்கு லேசான காரியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவன் எப்படியெல்லாம் அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எரேமியா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 34வது வசனம். எரேமியா 50ஆம் அதிகாரம். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் தத்தளிக்க பண்ணுவதற்கும் வழக்கை அவர் நடத்துவார். முதலாவது, இந்த வல்லமையுள்ள தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால், நம்முடைய வழக்கை அவர் நடத்துவார். இங்கே பாபிலோன் குடிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தின் வழக்கை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த அதே அதிகாரத்திலே 29வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. இந்த காரியத்தை குறித்து பாபிலோனை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். அது என்ன செய்தது? பாபிலோன் என்ன செய்தது? ஏன் கர்த்தர் அதற்கு செய்கிறார் என்று கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்தார்கள். நீங்கள் 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இப்படி படிக்கணும். இஸ்ரவேல் நெறிப்பட்டு போன ஆடு நிறுத்திட்டு சிங்கங்கள் அதை துரத்தின. முதல்ல யார் வந்தா? அசிரிய ராஜா. அடுத்தது கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய முறித்தான். யாருடைய எலும்புகளை முறிச்சான்? இஸ்ரவேலுடைய எலும்புகளை இந்த பாபிலோன் ராஜா முறித்தான். இப்படி அவன் செய்ததுனால கர்த்தர் சொல்றாரு, அவனோடு நான் வழக்காடுவேன். இல்லையா? யாரெல்லாம் இஸ்ரவேலோரோடு யுத்தம் பண்ணாங்களோ, முதல்ல இந்த அசிரிய ராஜா சங்கரிக்கப்பட்டான். அது எப்போ? எசேக்கியா ராஜா அரசாளும் பொழுது அவன் மேலே கர்த்தருடைய கோபம் வந்தது. ரெண்டாவது இந்த பாபிலோன் ராஜா. அப்போது இந்த பாபிலோன் ராஜா மேலே கர்த்தருடைய உக்கிரம் வருகிறது. பாருங்கள், யாரெல்லாம் இந்த இஸ்ரவேலரோடு கூட போர் செய்தார்களோ, வழக்காடினார்களோ, அவர்களை தேவன் நியாயம் தீர்க்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் அவர்களை அதை மனதிலே தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க,
பாபிலோன் ராஜா மாத்திரம் அல்ல, இந்த அமலேக்கியர் வந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தார்கள். எப்பொழுது அப்படின்னு கேட்டால், எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வர வழியில் இந்த அமலேக்கியர் போய் அவங்கள மடக்கி அவங்கள யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் மோசே இடத்துல சொல்கிறாரு, நீ மலை உச்சிக்கு போ, அங்கே உன்னுடைய கரங்களை நீ மேலே நீட்டு, அப்பொழுது நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தை படிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார். ரெவிதீம் என்கிறதான இடத்துல அவர்கள் வந்து யுத்தம் பண்றாங்க. அப்பொழுது அடுத்த வசனம் படிங்களேன். தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ண, நாளைக்கு மலை உச்சியில் தேவனுடைய கோலை பிடித்து நிற்பேன் என்றான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஆலோசனை மோசே கொடுக்கிறார். யோசுவாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி யுத்தம் நடக்குது, நீ வந்து அவங்களுக்கு விரோதமாக போ. நான் என்ன பண்ணுவேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், மலை உச்சியில் கொள்ளை பிடித்து கொண்டு என் கையை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர் கையை உயர்த்துறாரு. இதுக்கு 2 கையை எவ்வளோ நேரம் உயர்த்த முடியும்? தெரியாதா? 2 கையை எவ்வளோ நேரம் உயர்த்தலாம்? ஸ்கூல்லலாம் வந்து ஏதாவது கலாட்டா பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, முட்டிக்கால் போட்டு கையை உயர்த்தின்றுவாங்க. இவர் இப்படியே உயர்த்திட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மிஸ் வந்து பார்ப்பாங்க, கை கீழே போட்டானா இல்லையா. கீழே போட்டானா, என்னடா அது கீழே போடுற, கையை உயர்த்தணும். இங்க பாருங்க, கர்த்தர் வந்து மோசேயினுடைய கையை உயர்த்த சொல்றார். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஜெபம். நான் மலை உச்சியிலே கையை உயர்த்தும் பொழுது இந்த இஸ்ரவேலர் போய் மேற்கொள்றாங்க. கையை டவுன் பண்ணும் பொழுது அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. அப்போ அது எதை காண்பிக்கிறது? ஜெபத்தை காண்பிக்கிறது. நீ ஜெபிக்க 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 சாத்தான் தோத்து போயிடுவான். நீ ஜெபிக்க நிறுத்திட்டீன்னா சாத்தான் ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. இல்லையா? ஜெபத்தை மட்டும் நிறுத்தவே கூடாது, ஜெபத்தை மறக்க கூடாது. தினந்தோறும் நமக்கு ஜெபம் தேவை. கர்த்தர் சமூகத்தில் கையை உயர்த்துகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி புருஷர்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, புருஷர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தமான கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கணும். சரியா? அதனால நீங்களும் ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அதை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு ஒரு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா? மோசே கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? இஸ்ரவேலர்கள் அவர்களை மேற்கொள்ளுகிறார்கள், ஜெயம் எடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டவுன் பண்ணும் பொழுது யார் மேற்கொள்றது? அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. கேட்டிங்களா? எதிரி மேற்கொள்றான். சரிங்களா? அதனால ஜெபம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலோசனை தேவை. இவரும் மோசையும் நானும் சேர்ந்து வரோம்பா யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசுவாவோடு கூட மோசை என்ன பண்ணல, போகலை. இவரும் நீ போ, நான் உனக்காக ஜெபத்தில் தரித்திருப்பேன். ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு ஆள் ஜெபத்தில் தரித்திருக்கும். புருஷங்க வேலைக்கு போனாலும்
மனைவி வீட்டில் ஜெபிக்கணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. வீட்டில் யார்? மனைவி ஜெபிக்கணும், ஜெபம் இருக்கணும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷர்கள் வெறும் வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாயந்தரம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெபத்தில் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கு, ஜெபம் இருக்கா? உங்கள் வீட்டில் ஜெபம் இருக்கா? ஃபஸ்ட்டு உங்களை கேளுங்க, ஜெபம் என் வீட்டில் இருக்கா? என் சபையில் ஜெபம் இருக்கா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே தூங்கலை. அவன் கையை உயர்த்தி உயர்த்தி உயர்த்துறான். கை வலிக்குது, கீழே போட முடியுது. உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த வசனம் 6:1-3 படிங்க அதை. ஆ ஆ ம் ஆ போயிட்டு யார் தாங்கினாங்க? ஆரோனும் ஊனும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து இருக்கணும். 2 பேர் ரைட் ஹேண்டு. மோசேனுடைய கையை என்ன பண்ணுறாங்க? தாங்கி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தாங்குறீங்க? சபையை எத்தனை பேர் தாங்குறீங்க? ஊழியக்காரர் எத்தனை பேர் தாங்குறீங்க? உங்களை ஆரோனும் ஊனுமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் ஆரோனும் ஊன், தாங்கக்கூடியவர்கள். தாங்கக்கூடிய இந்த பில்லர் தான் இந்த கட்டடத்தை என்ன பண்ணுது? தாங்குது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனிலே தூணா இருக்க வேண்டும். தூண். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கட்டடத்தை தாங்கக்கூடியது அதுதான். நீங்கள் தூணா எண்ணப்பட்ட யோவானும் யாக்கோபும் என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கின்றோம். தூணா இருக்கணும். ஒவ்வொருவரும் தூணா இருக்கணும். அல்லேலூயா. மண்ணா இருக்கக்கூடாது, தூணா இருக்கணும். அல்லேலூயா. ஸோ 2 பேரும் தாங்கி பிடிக்கிறாங்க. 2 பேரும் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. அவ்வளோதான். மோசே கை அவர் முட்டிக்கால் போட்டு 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 பார்க்குறாரு. போட்டு பார்த்து அசந்து போகுது. வசதி வரும். நீ நல்லா ஜெபிச்சினா சரீரத்தில் என்ன வரும்? சோர்வு வரும். அதுதான் உண்மையாக ஜெபிக்கிறது. சும்மா கொஞ்சம் ஜெபிச்சிட்டோம், அப்படியே ஏஞ்சி போகிறோம் வரோம் அப்படின்னு சொன்னால் இல்லை. நீ நல்லா ஜெபிச்சினா வேர்த்து கொட்டும். நீ நல்லா ஜெபிச்சினா நாவெல்லாம் வரலும். நீ நல்லா ஜெபிச்சினா சரீரத்தில் ஒரு சோர்வு ஏற்படும். இங்கே ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறமா சாயந்தரம் அந்த களைப்பு வரும் எனக்கு. ஏன்? காலையில் ஜெபம், பேசி பேசி ஜெபம், ஆவியில் ஜெபம் பண்ணி அந்த களைப்பு அது எப்போ தெரியுது? சாயந்தரம். அப்படி இருந்தாலும் ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க. இப்போ கூட ஒரு வீடு மாற்றினாங்க. வெள்ளிக்கிழமை வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. போயிட்டு களைப்பை பார்க்கல. ஊழியம், அந்த வீடு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னொருத்தவங்க ஆப்ரேஷன் ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளாக பார்க்கணும். ஆண்டவர் சொல்ல கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணேன். ஆவியில் நடத்தணும். அதுக்கப்புறமா போனேன். வந்து இண்டு அன்னைக்கே போய் பார்த்தோம். பார்த்துட்டு இங்கே வரோம். இங்கே வந்தால் ரமேஷ் பிரதரும் அவங்களும் வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்க. இங்கே வந்து கட்டடத்தை குறித்து 10 மணி வரலும் பேசிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு. ஃபாஸ்டிங் இதுதான் ஊழியம். சொன்னார்ல, உண்மையாக
இருக்கிறவங்களுக்கு பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் நான் இதே வசனம் தான் முதல்ல இந்த சபை பிரதிஷ்டை அப்போ கார்டில் போட்டேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. அதே வசனம் தான் சொல்லியிருக்கிறார் அவர். கர்த்தர் அசைவாடுகிறார். கர்த்தர் இங்கே இருக்கிறார். நீங்கள் கவனமாக இருக்கணும். யாரும் அசதியாக இருக்கக்கூடாது. அசதியாக இருக்காத, தூங்காத, விழிச்சிரு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு, கைகளை உயர்த்து. ஜெபம்னு சொன்னால் கம்முன்னு இருக்கிறீங்களே, ஏன் அது எனக்கு தெரியல. இந்த தலைமை சபையிலலாம் பாஸ்டர் சாம்சன் ஐயா ஜெபிக்கலாம் அப்படின்னுவார். அந்த குறிப்பை சொல்லிட்டு ஜெபிக்கலாம், அந்த ஜெபிக்கலாம், அந்த முடிக்கிறதுக்குள்ளே ஜெபத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. ஜெப ஆவி, ஜெப ஆவி உங்களுக்குள்ள, ஜெப ஆவி. ஜெப ஆவி இருந்ததுன்னா நீங்கள் சும்மா இருக்கவே மாட்டீங்க. ஆவிலே அனல் உள்ளவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய். ஜெபிங்க. ஜெபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் மேற்கொள்ளுவான். ஜெபம் சில ஒரு உதாரணத்தை சொன்னார் ஆண்டவர். அவர்கள் தூங்கின பொழுதோ எதிரியானவன் என்ன பண்ணானா, களைகளை கொண்டு வந்து நடுவில். அவங்க கேட்குறாங்க, நல்ல விதையை தானப்பா நீங்கள் நட்டிங்க, பின்ன எப்படி கிளை வந்துச்சு? சாத்தான் அதை செய்தான். தூங்கும் பொழுது தான் என்ன பண்ணுறான் பிசாசு, நம்ம வாழ்க்கையில் களையை கொண்டு வந்து விதைச்சிட்டு போயிடுறான். அதுவும் வளருது. அவங்க கேட்குறாங்க, களையை நாங்கள் பிடுங்கிட்டுமா? வேணாம், அது அப்படியே வளர விடு. அறுப்பு காலத்தில் நம்ம எடுத்துடலாம். சேர்த்து தானியத்தையும் நீங்கள் சேர்த்து என்ன பண்ணுவீங்க, பயிரையும் எடுத்துருவீங்க. அதனால் நீ கடைசி உள்ள விட்டுட்டுட்டார் ஆண்டவர். அன்பானவர்களை, கலையை வளர விடாத, விதைக்க விடாத, எதிரியை உன் வாழ்க்கையில் நுழைய விடாத. நீ ஜெபிச்சினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே தூதர்கள் இறங்குவாங்க. நீ ஜெபிச்சினா கர்த்தர் தமது வல்லமையை தேவன் வீச பண்ணுவார். நீ ஜெபிச்சினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எதிரியை நீ மேற்கொள்வாய். ஹல்லேலூயா. ஜெபம். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீ செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா ஜெபத்துக்கு மாறா என்ன இருக்குது? தூக்கம் தான் இருக்குது இல்லையா? காலையில் தூக்கம், மத்தியானம் தூக்கம், நைட்டு தூக்கம், சபையில் தூக்கம், வேலையில் தூக்கம். ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் அதிகமாக தூங்குறேன்னா இல்லை அதிகமாக நான் ஜெபிக்கிறேன்னா? நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். நான் அதிகமாக தூங்குறேன்னா எவ்வளோ நேரம் தூங்குறேன், நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போது நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி என்ன செய்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு சொன்னார், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம்னு சொன்னார் தூக்கம். சரி, நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 7 மணி நேரம் கூட ஒரேடியாக தூங்கக்கூடாது. 6 மணி நேரம் நைட்டில் தூங்குங்க, 1 மணி நேரம் மத்தியானம் தூங்குங்க. வேலை செய்தால் தான், வேலை செய்துட்டு ரெஸ்ட் எடுங்க. 7 மணி நேரம். பாக்கி எத்தனை மணி நேரம் இருக்குது நமக்கு? 24ல் 7 கழிஞ்சதுன்னா எவ்வளோ? 15 மணி நேரம், 15 hours. இந்த 15 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் நம்ம வேலைக்கு போகிறோம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 15 மணி நேரம் ஜெபிக்கிறதுன்னு அது யாரும் செய்ய மாட்டீங்க, செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு அந்த தசம பாகத்தை கொடுங்க ஜெபத்துக்கு. அந்த நேரத்தில் தசம பாகத்தை கொடுங்க. தசம பாகம் கொடுத்தா எவ்வளோ நேரம் வருது? 2 மணி நேரம் 40 நிமிஷம். அதில் நான் ஜெபிக்கிறேன்னா, ஆமாம், 24ல் 2 மணி நேரம் 40 நிமிஷம். கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்டாக தப்பா? ஜெபம். காலைல ஏஞ்சிங்க, நைட்டு தூக்கம் போங்க, காலைல ஏஞ்சிங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஜெபம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு முழங்காலில், வயசானவங்க பரவாயில்ல உட்காந்துக்கலாம்,
வாலிபர்கள் ஜெபிக்க முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று ஜெபிங்க. அசதி வந்துச்சுன்னா அப்புறம் உட்காந்து ஜெபமிக்கலாம். மோஸ்ட்லி அப்படி தான் செய்தார். வனாந்திரத்தில் நடந்து வந்து 80 வயதில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். 80 வயதில் முட்டிக்கால் போட்டு கையை உயர்த்தி ஜெபிக்கிறார். நம்ம சபையில் 80 வயது நிரம்பினவங்க யாராவது இருக்கிறீங்களா? 80 இயர்ஸ் யாரும் இல்லையா? கிடையாது. 80 வயசு. அப்போது 80 வயசு கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பாருங்கள். உங்களுடைய அப்புறம் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். சரி, அமலேக்கியர் சாமுவேல் சொல்கிறார். 1 சாமுவேல் 15:2 நம்ம வாசிக்கும் பொழுது 15:2 ஆமென். நீங்கள் வீட்டுக்கு போய் அதே யாத்திராகமத்தில் நீங்கள் 8:14 வசனத்தை நான் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழ் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று அப்பொழுது சொல்லிட்டாரு. இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு சவுலிடத்தில் சொல்கிறாரு, அமலேக்கை நீ என்ன பண்ணாத, விடாத. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம தேவன் யார் அப்படின்னு கேட்டால், நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களை தேவன் அவர்களோடு